ஸோ இதில் நம்ம வந்து பால்கோவா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன், பிரியாணியில் பால்கோவாவும் நெய்யும் போட்டால் டேஸ்ட் நல்லா சூப்பராக வருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே போடக்கூடாது. கரெக்டாக வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வதனதுக்கப்புறம் தயிர், தக்காளி, சிக்கனை இது கூட ஆட் பண்ணினா தான் வாசனையும் டேஸ்ட்டும் கிளியராக கிடைக்கும். முன்கூட்டியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பால்கோவோட டேஸ்ட்டு போயிட்டு டேஸ்ட்டும் வாசனையும் போயிட்டு இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டையும் வாசனையும் பட்டை கிராம்பு ஏலக்காவோட வாசனையை கம்மி பண்ணிவிடும். அதனால் பால்கோவா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணவே கூடாது, அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நெய் வாசனை கொடுக்கும். ஆனால் ஏன் நெய்யை வந்து முன்கூட்டியே ஆட் பண்ண மாட்டாங்கன்னா அது பிரியாணியோட வாசனையை வந்து கம்மி பண்ணிவிடும். அதனால தான் பிரியாணி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நெய்யை வந்து எண்டில் ஆட் பண்ணுவாங்க. அப்படி எண்டில் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட வாசனையும் கிடைக்கும், நெய்யோட வாசனையும் கூடுதலாக கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இது போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற டேஸ்ட்டும் வாசனையும் கம்மி பண்ணக்கூடாது.